அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டம் குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம அறிஞ்ச சட்டங்கள் என்னென்னு கேட்டால், இந்த வாரிசுகள் பற்றிய சட்டம், யார் யார் வாரிசு ஆவாங்க ஆக மாட்டாங்க அந்த விஷயங்களை விட்டுட்டு, யார் யாருக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் என்கிற விஷயத்தில் மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பதை அறிஞ்சிட்டோம். மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும், 4ல் 1 கிடைக்கும். 4ல் 1 எப்போ கிடைக்கும்னு கேட்டால், அந்த கணவனுக்கு பிள்ளை இல்லாட்டி, கணவனுக்கு பிள்ளை இருந்தால் 8ல் 1 கணவன் சொத்தான் மனைவிக்கு வரும். அது மாதிரி மனைவிக்கு கணவனுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டால், பாதி காவாசி. பாதி எப்போ வரும், காவாசி எப்போ வரும்? கணவனுக்கு மனைவி சொத்தில் தானே பங்கு வரும். இப்போ அந்த மனைவிக்கு புள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் இவருக்கு 4ல் 1, மனைவிக்கு புள்ளை இல்லைன்னு சொன்னால் மனைவி சொத்துலேருந்து கணவனுக்கு சரி பாதி போயிடும். இதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தகப்பனார் தந்தைக்கு 6ல் 1 கிடைக்கும் பொதுவாக. ஆனால் அந்த இறந்து போனவருக்கு, தந்தைன்னு சொன்னால் அவர் மகன் தான் இருந்திருப்பார், இறந்து போனவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்க, பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால், ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொன்னால் தகப்பனாருக்கு இந்த 6ல் 1ங்கிறது வராது. கொடுத்தது போய் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிடுவார். அதாவது தகப்பனாருக்கு 2 நிலை. ஒருத்தர் நான் இறந்துட்டேன், இறந்தால் எனக்கு தகப்பனார் உசுரோடு இருக்கார், நான் மூத்தா போயிடுறேன், என் தகப்பனார் உசுரோடு இருக்கிறாரு. அவருக்கு என்ன கிடைக்கும்? 6ல் 1 கிடைக்கும். எப்போ 6ல் 1 கிடைக்கும்னு கேட்டால், எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் இருந்தால் தான் 6ல் 1. நான் இறந்துடுறேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அல்ல பிள்ளை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த ஆம்பளை பிள்ளை எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வானோ அந்த இடத்துல தகப்பனார் வந்துடுவார். எல்லாமே அவருக்கு போயிடும். இருக்கிற வாரிசுக்கு பங்கு கொடுத்து 6ல் 1ங்கிற கணக்கு வராது. தகப்பனாருக்கு இறந்து போன, நான் தான் இறந்து போகிறேன்னு வைங்களேன், நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னால் என் தகப்பனாருக்கு 6ல் 1ங்கிறது ஒரு நிலை, மிச்சத்தை எடுத்துக்கொள்வது ஒரு நிலை. மிச்சத்தை எப்போ எடுத்துக்கிடுவார் என்று கேட்டால், எனக்கு நான் இறந்து போன எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருந்தால், ஆம்பளை பிள்ளை தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தால் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தது போக எது மிஞ்சுதோ அதை அப்படியே யார் எடுத்துக்கிடுவார்? தகப்பனார் எடுத்துக்கிடுவார். இது தகப்பனாருடைய இது. அதே மாதிரி தாயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6ல் 1 தான், 6ல் 1 இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால், இறந்து போனதுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு 3ல் 1, பிள்ளை இல்லாமல் இருக்கல, ஜாஸ்தியாக இருக்கும்ல, 3ல் 1 கிடைச்சிரும்ட்டு அதை பார்த்துட்டோம். அதே மாதிரி மகள் இருக்கிறாங்க, பெத்த மகள், ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. வேறு உறவினர்கள் இருப்பாங்க, அது தனி. பிள்ளைங்கிற வகையில் மகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது நிறைய மகள்கள் இல்லை, மகன்களும் இல்லை, மகள் மட்டும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சரி பாதி அவங்களுக்கு கொடுத்துடணும். மகளுக்கு 50% கொடுத்துடணும். மற்றவங்களுக்கு அவங்க 8ல் 1, 6ல் 1, 4ல் 1 அந்த கணக்கு பிரகாரம் கொடுத்துட வேண்டியிருக்கு. அந்த மகள் இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை, மகள் 2 மகள் இருக்கிறாங்க, அல்லது 2க்கு மேலே இருக்கிறாங்க, 3, 4, 5, 6 எவ்வளோ இருந்தாலும் சரி. அப்போ ஒரு மகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மகன்கள் இல்லை. அதாவது இறந்து போன ஆளுக்கு மகள்கள் தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் இல்லை, மகன்கள் இல்லை. வேறு வாரிசு இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க, அது பாதிக்காது, இதுக்கு சம்மந்தப்படாது. மகள்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 2/3, 3ல் 2 பங்கு. நான் மூத்தா போகிறேன், எனக்கு 2 மகள் இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை. அப்போ என்னுடைய சொத்தை 3 பங்காக வச்சு 3ல் 2 பங்கு மகளுக்கு போயிடும். ஒரு மகள்னால் பாதி போயிடும். 1க்கு மேலே உள்ள மகளாக இருந்தால் 3ல் 2 பங்கை எடுத்து எத்தனை இருக்கிறாங்களோ அவங்க சமமாக பிரிச்சுக்கிற வேண்டியது. 5 மகள் இருந்தாங்கன்னா அந்த 3ல் 2ங்கிறத எடுத்து அதை 5 பேர் பிரிச்சுக்கிடுவாங்க. இதை பார்த்துக்கிட்டோம். அதே நேரத்தில் மகன் இருக்கான்னு வைங்க, மகன் மட்டும் இருக்கிறான், பாப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைகளில் பொம்பளை பிள்ளைலாம் இல்லை, மகன் மட்டும்தான் இருக்கிறான். அப்படி இருந்தான் என்று சொன்னால் பாப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பொண்டாட்டிக்கு, புருஷனுக்கு கொடுத்தது போக என்ன மிச்சம் இருக்க எல்லா மகன் எடுத்துக்கிடுவான். ஒரு மகன் இருந்தால் ஒரு மகனை எடுத்துக்கிடுவான். 4 மகன் இருந்தால் சமமாக என்ன செய்வாங்க, 4 பேரும்
எடுத்துக்கொள்வாங்க. இப்போ ஒருத்தன் உதாரணம் இறந்து போனவனுக்கு வாப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, இறந்து போனவனுக்கு மனைவியும் இருக்கிறா, அதோட ஒரு மகனும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு 8ல் 1 கொடுக்கணும், தாய்க்கு 6ல் 1 கொடுக்கணும், தகப்பனுக்கு 6ல் 1 கொடுக்கணும். அது போக நிறைய மிச்சமாகும். அந்த மிச்சத்தை யார் எடுப்பான்னா மகன் எடுத்துக்கிடுவான். மகன்கிறது வந்து எத்தனை மகன் இருந்தாலும் அதை தான் சம பங்கு வச்சுக்கணும். ஒரு மகன் இருந்தால் மொத்தத்தை அவனே எடுத்துக்கிடுவான் கொடுத்தது போக. 2 மகன் இருந்தால் அதுக்கு இருக்கிற பங்கை 2ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. இது ஒரு விஷயம். அல்லது மகனும் மகளுமாக இருக்கிறாங்க, மகனும் இருக்கிறான் மகளும் இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போவும் எல்லாத்தையும் அந்த மகளுக்கு பாதிங்கிறது வராது. மகளுக்கு பாதி கொடுக்குறோம்ல, எப்போ மகளுக்கு பாதி வரும்? அவனுக்கு இறந்து போனவனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி தான். மகன்கிறது இல்லாட்டி தான் மகளுக்கு பாதி, மகன்கிறது இல்லாட்டி தான் 2 மகள் இருந்தால் 3ல் 2 அது வரும். இப்போ மகனும் இப்போ இருக்கிறாங்க, அப்போ மகனும் இருக்கிறாங்க மகளும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் எத்தனை மகன் இருக்காங்க, எத்தனை மகள் வேணாலும் இருந்துட்டு போகணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மீதி உள்ளதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதாவது தாயார் தந்தையார் கணவன் மனைவி இதெல்லாம் கொடுத்தது போக எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அதை வந்து மகன் மகள் என்பவங்க சேர்ந்து எடுத்துக்கிடுவாங்க. எந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க என்று கேட்டால் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. அப்போ வந்து ஒரு மகன் ஒரு மகள் மிச்சத்தை 3 பங்காக வைக்கணும். இப்போ ஒரு மகன் ஒரு மகள் இருந்தால் வாரிசு பங்குதாரர்களுக்கு கொடுத்தது போக மீதி உள்ள தொகையை 3 பங்காக வைத்து ஒரு மகனுக்கு 2 ஒரு மகளுக்கு 1. ஏன்னா ஒரு மகனை வந்து 2ஆக எண்ணிக்கிறணும், 2 தலையாக எண்ணிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அப்போ 5 ஆகிடுது. 2 ஆம்பளை பிள்ளைன்னா 4ன்னு வச்சுக்கிறணும், ஒரு பொம்பளை பிள்ளைன்னா 1 5. மீதி உள்ளதை வந்து 5 பங்காக்கி ஆம்பளைக்கெல்லாம் 2 2, பொம்பளைக்கெல்லாம் 1, ஒரு பொம்பளைக்கு 1 ஆம்பளைக்கு 2ன்னு கொடுத்துடணும். இப்படியாக என்ன செய்யணும்னா ஆணும் பெண்ணும் கலந்து இருப்பார்களே ஆனால் கூட்டாக என்ன செய்வாங்க, அதை மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க. எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்வாங்கன்னு கேட்டால் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 என்கிற கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. அதே நேரத்தில் வந்து ஒருத்தன் இறந்துட்டான், பிள்ளையே இல்லை, பிள்ளையும் இல்லை வாப்பாவும் இல்லை, அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்க. இப்போ மற்ற நேரத்தில் சகோதரி இருந்தால் கிடைக்காது. ஒரு மனுஷன் இறந்துருக்கான், ஆம்பளை பிள்ளை இருந்து வாப்பா இருந்தாங்கன்னா சகோதரிக்கெல்லாம் கிடைக்காது. எப்போ சகோதரி கிடைக்கும் என்று கேட்டால் இறந்து போனவனுக்கு தாய் தந்தையும் இல்லை, இறந்து போனவனுக்கு வந்து பிள்ளையும் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு சகோதரி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதி கிடைச்சிரும். 1க்கு மேலே சகோதரி இருந்தாங்கன்னு சொன்னால் 3ல் 2 பங்கு கிடைக்கும், அதை பிரிச்சுக்கிடுவாங்க. 1க்கு மேலே சகோதரி இருந்தாங்கன்னா 3ல் 2 பங்கை எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அது சமமாக பிரிச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணோம். ஆம்பளை இப்போ சகோதரனும் சேர்ந்துருந்தான்னு வைங்க, சகோதரன் இருந்தான்னு சொன்னால் ஒரு பிள்ளை இல்லாத சொத்து, தாய் தகப்பனும் இல்லை, ஒரு அண்ணன் தான் இருக்கிறான், அம்புட்டை அவனே எடுத்துக்கிடுவான். சரியா? அல்லது அண்ணனும் இறந்து போனாலுக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியுமா இருக்கிறாங்க, இவன் 2 1ன்னு எடுத்துக்கிடுவாங்க. இப்படிங்கிற விஷயந்தான் வாரிசுரிமை. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ரேராபுரில் சட்டங்கள் 1 2 வரும். வாரிசுரிமையை பொறுத்த வரைக்கும் விஷயம் இவ்வளவு தான். இப்போ வந்து இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பிரித்து கொடுக்குறோம்ல, இந்த பிரித்து கொடுக்கும் பொழுது அதை பிரித்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். கணக்கு தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், பிரித்து கொடுக்க முடியும். உதாரணமாக எடுத்துக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேனே. இப்போ ஒருத்தனுக்கு இறந்த ஆளுக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, தாய்க்கு எவ்வளவு, 6ல் 1. இதான் போட்டு காட்டுறோம், தாய்க்கு 6ல் 1, அது பெருசான போட்டு காட்டுறேன் பாருங்க. தாய்க்கு என்ன சட்டப்படி எவ்வளோ வரணும், தாயாருக்கு 6ல் 1 வரணும். தாய்க்கு 6ல் 1, 6ல் 1ன்னா அந்த சொத்தை மொத்த பங்கு வச்சு 6 பங்காக வச்சு 1 பங்கு தாய்க்கு. மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு பங்கு வைக்க வந்து புள்ள இருக்கான்னு பார்த்துக்கிறணும். கீழே புள்ள இருக்குது, புள்ள இருக்கிறதுனால கணவன் சொத்தில் மனைவிக்கு எவ்வளோன்னா 8ல் 1 அரைக்காவாசி. 8ல் 1ன்னா 12.5%. சரியா? அப்படி கிடைக்கும். இப்போ 2 மகள் இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறான். இந்த 2 பேருக்கும் கொடுத்ததும் மிச்சம் இருக்கும்ல. இப்போ 6ல் 1 8ல் 1, இவங்களுக்கு 6ல் 1 கொடுக்கணும், இவங்களுக்கு 8ல் 1 கொடுக்கணும். இப்போ அது 24 பங்கு வச்சா தான் இது கொடுக்க முடியும். எவ்வளோ கொடுக்கணும், 24 பங்கு வச்சா தான் 8ல் 1 எடுக்க முடியும், 6ல் 1 எடுக்க முடியும். வேறு எந்த பங்கில் 6 பங்கு வச்சோம்னா 8ல் 1 எடுக்க முடியாது. 8 பங்கு வச்சோம்னா 6ல் 1, 8ல் 6ல் 1 இப்படி எடுப்பீங்க, எடுக்க முடியாது. அப்போ இதை வந்து இதுக்கு ஒரு பொதுவான நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 24 வரும். மொத்த சொத்தை 24 பங்கு ஆக்கிருங்க.
24ல் 6ல் 1 எவ்வளவு? 4. அப்போ 24ல் 4 போயிடும் தாயாருக்கு. 24 பங்கு வச்சு ஒரு ஒரு ரொட்டின்னு வச்சுக்கிறோமே, ஒரு ரொட்டியை பங்கு வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு 6ல் 1. அது 6ல் 1 ரொட்டிக்கு கொடுக்குறாந்தா தாயாருக்கு மட்டும் கொடுக்குறாந்தா 6 துண்டை போட்டு ஒரு துண்டை கொடுத்துடலாம். மனைவிக்கு மட்டும் கொடுக்குறாந்தா 8 போட்டு 1 கொடுத்துடலாம். 8ல் 1 கொடுக்கணும், 6ல் 1 கொடுக்கணுமா இருந்தால் எத்தனை துண்டு அதை ஆக்கி ஆகணும்? ஒரு ஒரு ரொட்டியை வந்து 6 மட்டும் 6 துண்டு ஆக்கிட்டீங்கன்னா 8ல் 1 எப்படி கொடுப்பீங்க? ஒரு ரொட்டியை வந்து 8ல் 1 ஆக்கிட்டீங்கன்னா 6ல் 1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. அப்போ அந்த ரொட்டி என்ன செய்யணும்? 24 பங்கு ஆக்கணும். 24ல் 6ல் 1 எவ்வளவு? 4. 6 நாங்க 24, 4. அப்போ தாயாருக்கு வந்து 24ல் 4. தாயார் கிடைக்க வேண்டிய பங்கு எவ்வளவு? 24ல் 4. அப்போ 24ல் வந்து 8ல் 1 எவ்வளவு? 3. மனைவி கிடைக்க வேண்டியது 3. அப்போ 24 பங்கு வச்சு தாயாருக்கு 4, மனைவிக்கு 3. 4 3 7. 7 போச்சுன்னா 24ல் 17 மிச்சம் இருக்குது. இந்த 2 பேருக்கு கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 24 பங்காக வைக்கிறோம். 24ல் வந்து 8ல் 1 3. 24 8ஆல் வகுத்தா 3. அப்போ 24 பங்கில் 3 வந்து மனைவிக்கு, 24 பங்கில் வந்து 4 தாய்க்கு, 4 வந்து 6ல் 1. அப்போ 4 3 கூட்டினா 7. இவங்களுக்கு பங்கு 7 கொடுத்துட்றோம். இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது? 17 மிச்சம் இருக்குது 24ல். இந்த 17ஐயும் இவங்க கூட்டம் எடுத்துக்கிடுவாங்க. யார் எடுத்துக்கிடுவா? மகனும் மகளும் எடுத்துக்கிடுவாங்க. மகன் 2 மகள் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த 17 நீங்கள் எடுத்துக்க கொடுத்துடணும். ஆனால் அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் அதை பிரித்து எங்களுக்கு தாங்கன்னு கேட்பாங்கல்ல. 17 கொடுக்கணும். 17 எத்தனை பங்கா வைக்கணும்? இப்போ மகள்ங்கிறது 2 இருக்குனால 2 தான். அது மகன் 1 இருக்கிறான், அவன் 2ன்னு வச்சுக்கணும். மகன்கிறவன் ஒரு ஆளாக இருக்கனால அவனுக்கு 2 பங்கு கொடுத்துடணும். மகள்ங்கிற 2ஆக இருக்கனால 2 பங்கு, ஆளுக்கு 1. இப்போ மொத்தமாக வந்து 4 பங்கு. இந்த 17ன்னு இருக்குல்ல, அந்த 17 4 ஆக்கணும், 4 பங்கு ஆக்கணும். 17 என்ன செய்யணும்? 4 பங்கு ஆக்கி அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் 2 பங்கு அதில் வந்து மகனுக்கு கொடுத்துடணும், இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும். சரியா? இப்போ 17 எப்படி 4 ஆக்குறதுங்க கணக்கு தெரியணும்ல. 17 மிச்சம் இருக்குது. இந்த 17 நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னோம்னா ஃபத்வா கேட்டு வர்றோம் வந்துக்கிட்ட எப்படிங்க எடுத்துக்கிறேன்னு கேட்பான்ல. 17 பிடிச்சி நாங்கள் எப்படி பிரிக்கிறதுன்னா, 17 வந்து உதாரணமாக வந்து 4 இருக்குல்ல, மிச்சமாக 4 தான் மிச்சம் இருந்துச்சுன்னு வைங்க. அப்போ பஞ்சாயத்து வராது. மிச்சம் 4 இருக்குது. சரி 4 இருக்கா, மகனுக்கு 2 கொடு, மகள் ஆளுக்கு 1 கொடு, 4 முடிஞ்சிருச்சுன்றலாம். இப்போ மிச்சம் 17 இருக்குது. 24ல் தாய்க்கும் மனைவிக்கும் போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 17 இருக்கிறது. 17 இருக்கும்போது இந்த 17 எப்படி கொடுக்கணும்? 17ல் வந்து இவங்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 உண்டு. அப்போ 4 துண்டு ஆக்கணும். அதை 4 துண்டு 16 இருந்தால் கூட நானாங்க 16 ஆக்கிட்டு போயிடலாம். 17 இருக்குது. இப்போ அது 17 1 கொசுறு வருது. அந்த 17 இருக்கும் பொழுது எத்தனை மடங்கு வச்சால் இவனுக்கு அவளுக்கும் கொடுக்க முடியும்ன்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த கணக்கை நான் இப்போ சொல்லி தரல, கணக்கு தேவைங்கிற அந்த பாகப்பிரிவினைக்கு என்ன இருக்குது? கணக்கு தேவை. அப்போ இதை பிரித்து கொடுக்குறதுக்கு அப்போ 24லேருந்து வச்சா கொடுக்க இயலாது. இப்போ முதல்ல 24 பங்காக வச்சுக்கிட்டு வர்றோம். 24 வைக்கும்போது அவங்க 2 பேருக்கும் கொடுக்க டேலி ஆகிடுது. இவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது என்ன செஞ்சிருது? நின்றுது. அப்போ இந்த கணக்குக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு முறை இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக என்ன செய்யலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு கணக்கு போகணும். கணக்கு கொஞ்சம் தெரியும். நீங்கள் கணக்கு வச்சா தான் உங்களுக்கு புரியும். இதை நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், பொதுவான கணக்கு, வாரிசு உரிமை கணக்கை தனியாக வச்சுருங்க. பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு கணக்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை பங்கு வைக்க வேண்டியிருக்கு. பங்கு வைக்கிறது ஒரு இது ரொட்டின்னு வச்சுக்கிறது. இது ரொட்டி, இதை பங்கு வைக்கணும். இதை வந்து இந்த நான் மேலே போட்டிருக்கேன்ல, ஒரு ஆளுக்கு 2ல் 1 கொடுக்கணும். இந்த ரொட்டி என்ன செய்யணும்? இப்ராஹிமுக்கு வந்து 2ல் 1 பாதி கொடுக்கணும். இஸ்மாயிலுக்கு 4ல் 1 கொடுக்கணும், காவாசி. மூசாவுக்கு 8ல் 1 கொடுக்கணும், அரைக்காவாசி. அப்புறமேல இன்னொருத்தர் ஆயிஷாவுக்கு வந்து எத்தனை கொடுக்கணும்? 16ல் 1, வீசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ரொட்டியை வந்து 16லையும் 1 கொடுக்கணும், 8லையும் 1 கொடுக்கணும், 4 பங்கு வச்சு அதில் 1 கொடுக்கணும்,
2 பங்கம் வச்சு ஒன்று கொடுக்கணும். இவ்வளவும் கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொன்னால் இந்த ரொட்டி எத்தனை துண்டாக போடணும்? 2 துண்டு ஆக்கணும்னு சொன்னால் 2 பங்கு இவனுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். 2 துண்டு ஆக்கிட்டீங்கன்னா 2ல் 1 மீதி பாதி இருக்குங்க. அதே எப்படி 4ல் 1 கொடுப்பீங்க? அப்போ முடியாது. 4 துண்டு ஆக்கணும்னு சொன்னால் இந்த 2 பேரும் கொடுத்துடலாம். 4 துண்டு ஆக்குனீங்கன்னா இந்த 2 பேரும் கொடுத்துடலாம். 4 துண்டு ஆக்குனீங்கன்னா 4ல் 1 அவனுக்கு, 2ல் 1 பாதி கொடுக்க முடியுது, வாய்ப்பு இருக்குது. 8ல் 1 கொடுப்பீங்களா? இதை 4 துண்டை தான் போட்டு வச்சுக்கிறீங்க. 8ல் 1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. அப்போ 8 துண்டாக போட்டோன்னு வைங்க. 8 துண்டு ஆக்கணும்னு சொன்னால் 4ல் 1 2, 2ல் 1 4, இவனுக்கு 4 அவனுக்கு 4, 8ல் 1 1. அப்போ இந்த ரொட்டியை 8 துண்டாக போட்டோம்னு சொன்னால் 8ல் 1 எடுக்கலாம். இந்த 4ல் 1ஐயும் எடுக்கலாம். 4ல் 1 2 துண்டு எடுக்கணும். 2ல் 1 பாதியும் எடுக்கலாம். ஆனால் 16ல் 1 கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? 16 பங்காக போடணும். இவ்வளோ பங்கு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 2ல் 1 கொடு, 4ல் 1 கொடு, 8ல் 1 கொடு, 16ல் 1 கொடுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் 16 பீஸ் ஆக்கணும். 16 துண்டு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் 16ல் 1 இந்த 1 வச்சுக்க, 8ல் 1 அந்த 2 வச்சுக்க, 4ல் 1 என்ன செய்யுங்க? 4 வச்சுக்க, 4 16, 2ல் 1 8 வச்சுக்க. 16ல் 16. இப்போ இந்த 4 வாயும் பிரித்து கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு 4ஐயும் பிரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நம்பர் வேணும்ல. 2ல் 1ஐயும் கொடுக்கணும், 4ல் 1 கொடுக்கணும், 1 கொடுத்து 1 கூட போயிடக்கூடாது. இப்படி இருந்தால் எதை எடுத்துக்கணும்? 16ஆக ஆக்கினால் அவளையும் கொடுக்கலாம். 16 கீழே கொடுத்தால் கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி 16 பங்கு ஆக்கணும் இப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து வரும் இந்த நம்பரில் இது அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த 2 இருக்குல்ல, 2 4க்குள்ளே நுழைஞ்சிரும். 2 4 மீதி இல்லாமல். இந்த 4 8க்குள்ளே நுழையும். 2 8 மீதி வராது. 8 16ல் நுழை, 2 16 மிச்சம் வராது. இப்படி உள்ள நம்பர்களாக இருக்குது. இப்படி இருந்தால் இந்த கணக்கு இப்படி சொல்கிறோம். ஒரு ஆளுக்கு 3ல் 1, ஒரு ஆளுக்கு 6ல் 1, ஒரு ஆளுக்கு 12ல் 1, ஒரு ஆளுக்கு 24ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆளுக்கு இந்த ரொட்டியை கொடுத்து இதில் 3ல் 1 நீ எடுத்துக்க, இதில் 6ல் 1 நீ எடுத்துக்க, இதில் 12ல் 1 நீ எடுத்துக்க, இதில் 24ல் 1 நீ எடுத்துக்கன்னு இப்படி சொல்கிறோம். இப்படி சொன்னோம்னு சொன்னால் இப்போவும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் 24 தான் போட்டாகணும். 24 போட்டால் தான் 24ல் 1 கொடுக்கலாம், அது 12ல் 1 கொடுக்கலாம், 6ல் 1 கொடுக்கலாம், 3ல் 1 கொடுக்கலாம். பெரிய நம்பரை போடணும். இப்போ என்ன அடிப்படைன்னு சொன்னால் பெரிய நம்பர் போட்டால் சரியாக வந்துடுது. அதே மாதிரி இப்படி இருக்குன்னு வைங்க. அதாவது 7 14 28 56 இதெல்லாம் டபுள் ஆக்கியிருக்கிறேன். 7 7 14, 14 14 28, 28 28 56 இப்படி வந்துச்சின்னு சொன்னால் 7 14க்குள்ளே நுழைஞ்சிரும். 14 28ல் 2 டைம்ஸ் போயிடும். 28 56ல் 2 28 56, 2 14 28, 2 7 14 எல்லாமே ஒரே மாதிரியா ஒரே ஸ்டைலில் உள்ளது. நான் காட்டின போகிறோம். இந்த 2 4க்குள்ளே 2 இருக்கிறது, 8க்குள்ளே இந்த 4 போயிடும், 4 இருக்கிறது. 16ல் 2 8 இருக்கிறது, மிச்சம் வரல. அதே மாதிரி இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 6க்குள்ளே போயிடும். ஆனால் 6க்குள்ளே எப்படி போகும்? 3 2 6, 2 3 6, 2 2 3 ஆகி முடிஞ்சு மிச்சம் வராது. இந்த 6 12க்குள்ளே 6 12 மிச்சம் வரல. இல்லை, இந்த 12 24, 2 12 24. இந்த நான் காட்டின இந்த நம்பர்கள் எல்லாம் 1க்குள்ளே 1 மிச்சம் இல்லாமல் நுழைஞ்சிருது அப்படியே. அதே மாதிரி 5 10 20 40ங்கிறேன். 5 10க்குள்ளே 2 5 இருக்குது, மிச்சம் இல்லை. 20ல் 2 10 இருக்குது, மிச்சம் இல்லை. 40ல் 2 20 இருக்குது, மிச்சம் இல்லை. இப்படியே மிச்சம் இல்லாமல் நுழையிற நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 7 14 28 இதை சொல்கிறேன் வைங்க. 7 எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி கொடுக்க சொன்னால் 56 பங்கு கொடுத்தா அது சொல்கிறேன். 56 பங்கு வச்சிங்கன்னா 56ல் 1 கொடுக்கலாம், 28ல் 1 கொடுக்கலாம், 2 கொடுத்துருணும். 14ல் 1 கொடுக்கலாம், 4 கொடுக்கணும். 7ல் 1 கொடுக்கலாம், 8 கொடுக்கணும். 7 8 56 இப்படிங்கிற வகையில் இது டேலியாகிடுது, உள்ளே போயிடுது. அதே மாதிரி 7 21 35 49 இப்படி கொடுக்கணும். எப்படி கொடுக்குறோம்? ஒரு ஆளுக்கு 7ல் 1 கொடு, ஒரு ஆளுக்கு 21ல் 1 கொடு, ஒரு ஆளுக்கு 35ல் 1 கொடு, ஒரு ஆளுக்கு 49ல் 1 கொடு,
அப்படின்னு சொன்னால் இவ்வளவையும் கொடுக்கணுமாக இருந்தால் எந்த நம்பரை கொடுக்குறது சரியாக வரும்? இப்போ 49 இருக்குது. 49ல் 1 கொடுக்க சொல்கிறோம், 1 கொடுத்துருவோம். 49லேருந்து 35ல் 1 எப்படி கொடுப்பீங்க? 49 இருக்குது, ஒருத்தனுக்கு 35ல் 1 கொடுக்குறோம். 35 பங்கு வச்சா 70 வச்சா தான் அப்படி கொடுக்கணும், 35 வைக்கணும். அப்போ 35 வச்சு 49 கொடுக்க சொன்னோம்னு சொன்னால் இந்த பெரிய நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த பெரிய நம்பர் இதிலெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, எதில் ஒர்க் அவுட் ஆகுன்றா 2 4 6 8 2 4 6 கூட இல்லை, 2 4 8 16 இப்படி முழுசாக அதில் வந்து நுழைஞ்சிச்சின்னு சொன்னால் அப்போ வந்து பெரிய நம்பராக கொடுத்தா போதும். சில இது என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றுக்குள்ள நுழையாது, இரண்டையும் ஒரு நம்பர் வந்து வகுக்கும். இரண்டையும் என்ன செய்யும்? இப்படி அவ்வளோ நான் சின்ன நம்பரை உங்களுக்கு காட்டுறேன், பெரிய நம்பர் இல்லாமல் கம்மியான 2 போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 2ல் 1 கொடுக்கணும், இன்னொரு ஆளுக்கு 4ல் 1 கொடுக்கணும். இப்போ எத்தனை பங்கு வைக்கணும்? 4 பங்கு வச்சோம்னா 2 பேரும் கொடுத்துடலாம். 4ல் 4 பங்கு வைக்கிறீங்க, இந்த 4ல் 1 நீ வச்சுக்க, இந்த 4ல் 2 1 மிச்சமாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம 4ல் 1 கொடுத்துட்டோம், 2ல் 1 கொடுத்துட்டோம், இது 4 பங்கு வச்சிடலாம். சரி, 2 6 இருக்குது, ஒரு ஆளுக்கு 2ல் 1, ஒரு ஆளுக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்வோம்? 2ல் 1ங்கிறது ஒரு 2 பங்கு வச்சா 1 கொடுத்துருவோம். 6 வச்சுட்டீங்கன்னா 6ல் 1 கொடுத்துட்றீங்க. 2லேருந்து 6ல் 1 6 பங்கு வச்சு 6ல் 1 கொடுத்துட்டீங்க. 6ல் 2 எப்படி கொடுப்பீங்க? 3 2 6 முடிஞ்சிச்சு, அது நுழைஞ்சிது. அதே மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு 2ல் 1, ஒரு ஆளுக்கு 3ல் 1 கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுக்கணும்? 2ல் 1 ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், 3ல் 1 ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். இப்போ 3 பங்கு வச்சா முடியுமா? 2 பங்கு வச்சாலும் கொடுக்க இயலாது. 3 பங்கு வச்சாலும் 3 பங்கு வச்சீங்கன்னா 3ல் 1 தான் கொடுப்பீங்க, 2ல் 1 கொடுக்க முடியாது. 2 பங்கு வச்சீங்கன்னா 2ல் 1 கொடுப்பீங்க. ஒரு ரொட்டியை வந்து 2 துண்டு ஆக்கிட்டீங்க, 2ல் 1 ஒருத்தனை கொடுத்துருவீங்க, ஓகே. 3ல் 1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. சரி, 3 துண்டு ஆக்கிட்டீங்க, 3 துண்டு ஆக்கிட்டீங்கன்னா 3ல் 1 கொடுத்துருவீங்க. பாதி எப்படி கொடுப்பீங்க? அரை துண்டு, ஒரு ஒன்றரை ரொட்டி வருமே, அப்படி வரக்கூடாதுல்ல. 2ல் 1 கொடுக்கணும், 3ல் 1 கொடுக்கணுமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 3 பங்கு வச்சு கொடுக்க முடியுமான்னா உங்களுக்கு முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த 2க்கும் 3க்கும் உள்ள தொடர்பை பார்க்கணும். 2க்கும் 3க்குள்ள தொடர்பு என்ன? இந்த 2 3க்குள்ளே நுழையாது, மிச்சம் இருக்கும். ஒரு 2 நுழைஞ்சாலும் 3 மிச்சம் இருக்கும்ல. இந்த 2க்கும் 3க்குள்ள தொடர்பு என்னன்னு கேட்டால் இந்த 2 3க்குள்ளே கொண்டு நுழையுமான்னா நுழையாது. சரி, இந்த 2ஐயும் ஒரு நம்பர் வகுக்குமா? 2ஐயும் 3ஐயும் ஒரு நம்பர் வகுக்குமாண்டா வகுக்காது. இப்படியான ஒரு மோதல் நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால் 2ல் 1 கொடுக்கணும், 3ல் 1 கொடுக்கணும்னு வருதுல, இது நம்பர் வந்து எதிரியான நம்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2ஐயும் போட்டு என்ன செய்யணும்? பெருக்கிடணும். 2 3 6, 3 பங்கு வச்சு உங்களுக்கு கொடுக்க இயலாது, 2 பங்கு வச்சு கொடுக்க இயலாது. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 6. 6 பங்கு வச்சா தான் 3ல் 2 கொடுக்க முடியும், 2ல் 1 கொடுக்க முடியும். 6 பங்கு வச்சு 6 வச்சு 6 ஆக்கிட்டேன்னு வைங்களா, 6 ஆச்சா 5 விரல், இது ஒரு விரல் 6. 6 பங்கு ஆக்கிட்டீங்கன்னா 3ல் 1 எவ்வளவு? 2. 6 பங்கு வச்சுட்டீங்கன்னா 2ல் 1 எவ்வளவு? 3. 6 துண்டு ஆக்கிட்டீங்க, அதை 2 பிரிச்சா எவ்வளவு? இங்கிட்டு 3 இங்கிட்டு 3. அப்போ 2ல் 1 கொடுக்க முடியுது 6 துண்டு ஆக்கிட்டீங்கன்னா. சரி, 6 துண்டு ஆக்கிட்டீங்க, 3ல் 1 எப்படி கொடுக்குறது? 6 வந்து ஜோடி ஜோடியாக 3 2 2 பிரிங்க 2. அப்போ 6 பங்கு 2 3மா வந்தால் நம்ம என்ன செய்யணும்? மொத்தத்தையும் 2 3 6ன்னு பெருக்கணும். 2 4மா வந்துச்சுன்னு சொன்னால் 4 போதும். ஒரு ஆளுக்கு 2ல் 1, ஒரு ஆளுக்கு 4ல் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 பங்காக இந்த ரொட்டியை துண்டு போட்டாலேயே 2ல் 1 கொடுத்துடலாம், 4ல் 1 கொடுத்துடலாம். அதுக்கு மேலே பெரிய நம்பருக்கு போக வேண்டியதில்லை. 2ல் 1 3ல் 1 கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ 2ல் 1 கொடுக்குறது 2 துண்டு போட்டோம்னா 2ல் 1 கொடுக்கலாம், ஆனால் 3ல் 1 கொடுக்க முடியாது. 3 துண்டு அந்த ரொட்டி ஆக்குனீங்கன்னா 3ல் 1 கொடுப்பீங்க, 2ல் 1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. அப்போ இந்த ரொட்டி எத்தனை துண்டா போடணும்? 2ல் 1ங்கிற கணக்குக்கும் எடுக்கணும், 3ல் 1ங்கிற வகைக்கும் எடுக்கணுமா இருந்தால் 2க்கும் 3க்கும் ஆகாது. இந்த 2ஐயும் எந்த நம்பர் வகுக்காது. அப்படி இருக்கிறதுனால 2 3 6 6ஆ பெருக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னவாயிரம்? உங்களுக்கு 6 பங்கு வச்சுக்கன்னு சொன்னால் வந்து பாதி வந்து 3, 3ல் 1ங்கிறது 2,
இப்படி விளங்கிக்கிறீங்க. 2க்கு 3க்கு அப்படி வருதா? 2க்கு 4க்கு சொல்லி 2 5மா இருக்குது. ஒரு ஆளுக்கு 2ல் 1 கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 5ல் 1 கொடுக்கணும். என்ன செய்வீங்க? 2 துண்டை போட்டு கொடுத்தா 2ல் 1 கொடுத்துருவீங்க. 5ல் 1 எப்படி எடுப்பீங்க? இது 2 பீஸ் ஆக்கிட்டேன், 5ல் 1 எப்படி எடுக்கிறது? முடியாது. சரி 5 பீஸ் ஆக்கிட்டோம், 5ல் 1 எடுத்துடலாம். 2ல் 1 எப்படி எடுப்பீங்க? பாதி எப்படி எடுப்பீங்க? 5 துண்டு ஆக்கிட்டீங்கன்னா 5ல் 1 கொடுத்துருவீங்க. அப்போ 5ல் 1 கொடுத்துட்டோம், இன்னொருத்தனுக்கு 2ல் 1 கொடுக்கணுமே. 2ல் 1ன்னா பாதி. 5 துண்டு ஆக்கின பிறகு பாதி எப்படி கொடுக்குறது? கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ 2க்கும் 5க்கும் என்ன பொருத்தம்? ஒரு பொருத்தம் இல்லை. 2ங்கிறது 5க்குள்ளே நுழையவும் செய்யாது, 2ஐயும் 5ஐயும் ஒரு நம்பர் வகுக்கவும் செய்யாது. எந்த ஒரு நம்பர் என்ன செய்ய 2ஐயும் வகுக்கக்கூடிய நம்பர் இருக்காது. இப்போ ஈரஞ்ச 10 இந்த நம்பருக்கு மோதல் எதிரி நம்பரான்னு பார்க்கணும். 2க்கு 5க்கும் எதிரி நம்பர். ஏன் எதிரி நம்பருங்கிறோம்? 2ஐயும் 5ஐயும் எந்த ஒரு நம்பரும் வகுக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி உங்கள்ட்ட கொடுக்க சொல்கிறேன், 5ல் 1 கொடு, 2ல் 1 கொடுன்னா 10 ஆக்கி ஆகணும். இந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கிடணும். 10 பங்கா வச்சுக்கலன்னா 5ல் 1 கொடுக்கலாம்ல. 10ல் 5ல் 1 எவ்வளோ? 2. 10ல் 2ல் 1 எவ்வளோ? 5. 10 துண்டு ஆக்கிட்டு 2ல் 1னா பாதி. 10 துண்டு ஆக்கி 2ல் 1ன்னா 5. 10 துண்டு ஆக்கி 5ல் 1ன்னா 2. 5 2 7, மிச்சம் 3 இருக்குது. அது பிரச்சனை இல்லை, நம்ம கொடுக்க முடியும். மிச்சம் 3 இருக்குது. அது என்ன செய்யணும்? 2வது பாயிண்ட். அது நமக்கு முழுசாக முடியும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எவ்வளோ கொடுக்க நினைக்கிறோமோ அந்த கொடுத்துட முடியும். அப்போ 5ல் 1 2ல் 1 கொடுக்க சொன்னோம்னு சொன்னால் 2 5க்கும் உள்ள ஒரு பொது நம்பராக 10 தான் வரும். சரி, அப்போ 2 2ல் 1 கொடுக்கணும், 6ல் 1 கொடுக்கணும். 2ல் 1 கொடுக்கணும், 6ல் 1 கொடுக்கணும். இப்போ என்ன செய்கிறது? 2ல் 1 2ஆக வச்சுன்னா 2ல் 1 கொடுத்துருவீங்க. 6 துண்டு ஆக்கினீங்கன்னா 6ல் 1 கொடுத்துருவீங்க. 6ல் 1 கொடுக்குறதுல 2ல் 1 கொடுக்க இயலுமான்னா இயலும். ஏன்? 6 ஆக்கிட்டீங்கல்ல, 6ல் 2ல் 1 எவ்வளோ? பாதி 3. இவனுக்கு 3, அவனுக்கு 1 கொடுக்க முடியும். இந்த 2 ஏன்னு கேட்டால் இந்த 2 6க்குள்ளே அடங்கும். 2 6, 2 5க்குள்ளே அடங்காது. அந்த அடங்குதான்னு பார்க்கணும். 2 5 அடங்கிச்சுன்னா சரியாக வந்துடும். அப்படி வந்துடும். அப்போ உள்ளுக்குள்ளே அப்படியே அடங்கிடுது. அதே மாதிரி 2ல் 1 10ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆளுக்கு 2ல் 1, ஒரு ஆளுக்கு 10ல் 1 கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்யணும்? அடங்கிடும். 2ங்கிற 5 தடவை அடங்கிறதுல 2 என்பது 2க்கும் 10க்கும் என்ன உறவு? 2 என்பது 10க்குள் மிச்சமில்லாமல் உள்ள நுழைந்துடும். ஈரஞ்ச 10, 10க்குள்ளே 5 2 இருக்குன்னு வருதுல்ல. இப்படியான நம்பராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? 10 பங்கு தான் வைக்கணும். 2 விட்டு 10 பங்கு வைக்கணும். 10 பங்கு வச்சு 10ல் 1 அவனுக்கு கொடு. 10ல் 1 1. இவனுக்கு 10ல் 2ல் 1 கொடு அப்படின்னா 5 கொடுத்துடணும். 10 5 5 2 பிரித்தா 2, ஒரு 5 கொடுத்துடணும். இப்படி அந்த நம்பர்களுக்கு மத்தியில் அந்த பொது மடங்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஒரு ஆளுக்கு 3ல் 1, ஒரு ஆளுக்கு 4ல் 1, ஒரு ஆளுக்கு 3ல் 1 கொடுக்க சொல்கிறோம். இந்த ரொட்டியை கொடுத்து இந்த ரொட்டியை 3 பங்கு வச்சு ஒரு பங்கு கொடு ஒருத்தனுக்குங்கிறோம். இதே ரொட்டியை 4 பங்கு வச்சு அவனுக்கு 1 கொடுன்னு சொல்கிறோம். இப்போ 3ல் 1 ஆக்கினால் 4ல் 1 கொடுக்க முடியாது. 4ல் 1 ஆக்கினீங்கன்னா 3ல் 1 எடுக்க இயலாது. அது ஏன்னு கேட்டால் 4க்கு 3க்கும் எதிரி நம்பர். 4 3 என்ன செய்யாது? 4 3 4க்குள்ள நுழையவும் செய்யாது, இந்த 2ஐயும் வேற ஒரு நம்பர் வகுக்கவும் செய்யாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? 2 4 3 சரியாக வராது. 12ஆக தான் ஆக்கணும். அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்கிடணும். 4 பங்கும் 4ல் 1 கொடுக்கணும், 3ல் 1 கொடுக்கணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 12 ஆயிரும். 12 ஆக்கி பாருங்க, இதை கொடுத்துடலாம். 12 பங்காக வச்சுட்டீங்கன்னா 4ல் 1 எவ்வளவு? 3, 3ல் 1 எவ்வளவு? 4. 12 பங்காக வச்சுட்டீங்கன்னா 4ல் 1 எவ்வளோ? 12 4 துண்டா வச்சு 1 எவ்வளவு? 3, 3 துண்டா வச்சுட்டீங்கன்னா 4. அப்போ இந்த 4ல் 1 3ல் 1 கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்ய முடியாது? பெரிய நம்பரை வச்சு கொடுப்போன்னு கொடுக்க முடியாது. இப்படி இருந்தால் செய்ய சரி. அதே மாதிரி 3ல் 1 9ல் 1 கொடுக்க சொல்கிறோம். 3ல் 1 9ல் 1. இப்போ 3ல் 1 9ல் 1 எப்படி கொடுப்பீங்க? 3 பங்கா வச்சா கொடுக்க முடியாது. 9ல் 1 9 பங்கா வச்சுட்டிங்கன்னா 9ல் 1 கொடுத்துருவோம். 3ல் 1 3.
ஏன்னு கேட்டால் இந்த 3 வந்து 9ல் 3 டைம் நுழையும். 3 9, 9க்குள்ளே வந்து 3 அடங்கிட்டதுனால நான் பெரிய நம்பர் நம்ம எடுத்தால் போதும். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்குன்னு கேட்டால் நம்ம மார்க்கத்தில் வந்து சிலருக்கு 6ல் 1ன்னு சொல்கிறோம், சிலருக்கு 3ல் 1ன்னு சொல்கிறோம். உதாரணம் கணவன் மனைவிக்கு 8ல் 1, 2 மகள் இருந்தாங்கன்னா 3ல் 2, 3ல் 2ஆக இருந்தாலும் சரி 3ல் 1ஆக இருந்தாலும் சரி அந்த 3 தான் கணக்கு. இப்போ மனைவிக்கு 8ல் 1 கொடுக்கணும். மகள் 2 மகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? 3ல் 2 கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க?